ஹாய்ங்க, இந்த பருப்பு பொடி ரெசிபி உங்களுக்கு நான் காட்டுறேங்க. நான் இந்த ஸ்பூனில், இந்த டேபிள் ஸ்பூனில் வந்து 5 ஸ்பூன் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். துவரம்பருப்பு 5 ஸ்பூன்னா 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 ஸ்பூன் சிறுபருப்பு, 3 ஸ்பூன் உடச்ச கடலை. இது எல்லாத்தையுமே தனித்தனியாக ட்ரை ரோஸ்ட் பண்ணணுங்க. அதுக்கப்புறம் ஒரு 12 காஞ்ச மிளகா, 2 கொத்து கருவேப்பிலை, அரை ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, நல்ல ஒரு மீடியம் சைஸ் பூண்டு ஃபுல்லாக எல்லாமே நீங்கள் அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம். இது எல்லாத்தையுமே நீங்கள் தனித்தனியாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா ஆறின பிறகு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டிங்கன்னா, இது ஒரு ஏர்டைட் டப்பாவில் போட்டு வச்சிட்டிங்கன்னா ஒரு சூப்பரான சாப்பாடுங்க. பருப்பு பொடி ரெடி. எனக்காலும் வெறுப்பாக இருக்குது சாப்பிட்றதுக்குப்பா அப்படின்னா கூட வெறும் பருப்பு பொடி போட்டு பண்ணி சாப்பிட்டுக்கலாம், நெய் போட்டு. ஆர் சாம்பார் சாப்பிட்றது போது பருப்பு பொடி போட்டு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். தயிர் சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும், ரசம் சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.